தேவமாதாவின் வணக்க மாதம் 14ஆம் நாள். அன்னை மரியாவும் புனித யோசேப்பு பெத்லகேமுக்கு பயணம் சென்றது. 1. அன்னை மரியாவும் யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். 2. அன்னை மரியாவும் யோசேப்பும் பயணத்தின் போது அனுசரித்த நற்பண்புகள். 3. அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமில் அடைந்த அவமதிப்புகள். 1. அன்னை மரியாவும் யோசேப்பும் அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இறைவனின் வழிகள் வேறு, மனிதனின் வழிகள் வேறு. இதை இறைவாக்கினர் எசாயாவின் வாயிலாக ஆண்டவர் கூறியிருக்கிறார். கடவுளின் செயல்பாடுகளுக்கும் உலகில் உள்ள பெரியவர்கள் செய்வனவற்றிற்கும் இடையே வேற்றுமைகள் நிச்சயம் உண்டு. அகஸ்துஸ் சீசர் தனது பொறுமையை பறைசாற்ற தன் அரசுக்குட்பட்ட மக்களின் தொகையை கணக்கிட விரும்பினான். இந்த கட்டளை இறைவன் தாம் இறைவாக்கினர் மீகா வழியாக உலக மீட்பரின் பிறப்பு குறித்து முன்னுரைத்தது போன்று யூதா நாட்டிலுள்ள பெத்லகேமில் பிறந்திட வழிகோலியது. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாவும் அவர் கணவர் யோசேப்பும் இது இறைவனின் திருவுளம் என்று ஏற்று இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற தளராத நம்பிக்கையுடன் அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர். அவர்கள் மேற்கொண்ட பயணம் தூரம் அதிகமானது, பாதுகாப்பற்ற ஆபத்துகள் நிறைந்த பயணம். பயணத்தின் போது ஏற்படக்கூடிய துன்பங்கள், இடர்களுக்கு அஞ்சாது உடனடியாக தங்களின் பெத்லகேம் பயணத்திற்கு தயாரானார்கள். எனவே நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்பித்து வழிகாட்டும் பெரியோர்களின் வாக்குகளை இறை திருவுளமாக ஏற்று அன்னை மரியாவும் யோசேப்பும் அரசனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிந்து அதன்படி நடப்போமானால் நமது வாழ்வும் இனிமையானதாக அமைந்திடும். 2. அன்னை மரியாவும் யோசேப்பும் பயணத்தின் போது அனுசரித்த நற்பண்புகள். அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் மேற்கொண்ட பெத்லகேம் பயணத்தை நாமும் பின்பற்றி அவர்களை குறித்து இச்சமயத்தில் சிந்திப்போம். இன்றைய காலத்தை போல நவீன போக்குவரத்து வசதிகள், சீரான சாலை, இரவில் வெளிச்சத்திற்கான ஏற்பாடுகள், இப்போது போல உணவு விடுதிகள் என எதுவும் இல்லாத பயணம். தூரமும் அதிகம், கரடுமுரடான சாலை, மாறிக்கொண்டிருந்த காலநிலை ஆகிய அனைத்தினாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், வருத்தங்கள் கணக்கில் அடங்காதவை. ஆனாலும் அவர்கள் இது இறைவனின் திருவுளம் என்று அவற்றையெல்லாம் பொறுமையோடு ஏற்று மன மகிழ்ச்சியோடு வழி நடந்தார்கள். வீழ்ந்துவிட்ட மானுடத்தை மீட்கவிருக்கும் மீட்பர் இன்னும் சற்று நேரத்தில் பிறந்து விடுவார் என்ற மாபெரும் ஆறுதலான செய்தி அவர்களை அனைத்து துயர்களையும் தாங்கி வழிநடக்க செய்தது. அதை குறித்த அவர்களது சிந்தனையும் தியானமும் வழியில் வந்த ஆபத்துகளை குறித்து குழம்பி தவிக்கா வண்ணம் பயணத்தை மேற்கொள்ள செய்தது. நாமும் நமது வாழ்வின் வழியில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், தடைகள், இடர்களின் போது இறைவனின் திருவுளத்தை ஏற்று நமது நம்பிக்கையுடனான இறைவேண்டலினாலும் பொறுமையினாலும் இறைப்பிரசன்னத்தில் வழி நடப்போம். 3. அன்னை மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமில் அடைந்த அவமதிப்புகள். அன்னை மரியாவும் யோசேப்பும்
தங்களது அனைத்து இடர்களையும் மேற்கொண்டு பெத்லகேமை அடைந்த பின்னரும் அவர்களால் அமைதியாக தங்கியிருக்க இயலாது போயிற்று. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்த மக்கள் கூட்டத்தின் மிகுதியினால் அவர்கள் சென்றபோது சத்திரங்கள் எதிலும் இடம் கிடைக்கவில்லை. சத்திரங்கள் உரிமையாளர்களால் புறக்கணிக்கப்பட்ட அவர்களுக்கு புகலிடம் அளித்தது ஊருக்கு வெளியே இருந்த ஆடு மாடுகள் அடையும் கொட்டில்தான். உலகனைத்தையும் வாக்கினால் படைத்த உலக மீட்பராக பிறக்கவிருக்கும் இயேசு அனைத்து மனிதர்களிலும் மேலான படைப்பாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட தம் அன்னை மரியாவிடமிருந்து அந்த மாடடை கொடியில் பிறந்திட திருவுலமானார். அன்று அவர்களை புறக்கணித்த சத்திரங்கள் இருந்த இடம் தெரியாது போயிற்று. ஆனால் அவர்களை வரவேற்ற மாடடை கொடிலோ உலக மக்கள் அனைவரும் வந்து வணங்கி செல்லும் பெருமை பெற்று இன்றும் பத்திரமாக போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்ற உண்மையையும் இங்கு உணர்ந்து கொள்வோம். நமது பிறப்பு முதல் துன்பங்களை ஏற்க சித்தமானார் நம் ஆண்டவர் இயேசு. அன்பு இயேசுவே, நீர் உமது அன்னையுடனும் வளர்ப்பு தந்தையுடனும் அடைந்த புறக்கணிப்பையும் அவமானத்தையும் வறுமை நிலையையும் உணர்ந்து எனக்கு ஏற்படக்கூடிய துன்பத் துயரங்களில் பொறுமையின்றி முறையிடுவதை விட்டுவிட்டு இறைவனின் திருவுலத்தை ஏற்று வாழ்ந்திட அருள் புரியும். ஓ அன்னையே மரியே, ஓ புனித யோசேப்பே, எனக்கு இவ்வுலகில் ஏற்படக்கூடிய அனைத்து நிலைகளிலும் நான் பொறுமையோடு வாழும் அருளை எனக்காக பரிந்து பேசி அடைந்து தந்தருளும்படி உங்களை மன்றாடுகின்றேன் என நாளும் அவர்களின் துணை வேண்டுவோம். 14ஆம் நாள் ஜெபம். ஓ மரியே, இறைவனின் தூய அன்னையே, இறை தந்தைக்கு உகந்த மகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தாயாகவும் இருக்கும் நீர் எமக்காக உம் திருமகனிடம் இடையராது பரிந்து பேசுகிறீர் என்று உறுதியான மனதுடன் விசுவசிக்கிறோம். இன்று முதல் எம் வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் உமக்கும் உம் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரமாணிக்கமாக வாழ்வோம் என்று வாக்களிக்கின்றோம். இவ்வுலக இவ்வளவு நாட்கள் நாங்கள் எங்களது ஜெப வாழ்வில் அதிகமான கவனம் செலுத்தாது அசட்டையாக இருந்ததற்காக மனம் வருந்துகிறோம். எங்களது அசட்டத்தனத்தினால் எங்கள் ஆன்மா பலகீனப்பட்டிருப்பதையும் இப்போது உணர்ந்திருக்கின்றோம். எம் அன்பு தாயே, எமக்கு மிகவும் அவசியமான செபித்தலாகிய வரத்தை உம் திருமகனிடமிருந்து பெற்று தந்தருளும். நாங்கள் இடைவிடாமல் பக்தி வணக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் உறுதியான பற்றுதலுடனும் ஜெபித்திட எமக்கு அருள் புரிவீராக. ஏனெனில் இடையறாத ஜெபம் எம்மை அனைத்து விதமான தீமைகள் நின்றும் காப்பாற்றும் என உறுதியாக நம்புகிறோம். இம்மன்றாட்டை ஏற்று எமக்காக ஜெபமாகிய வரத்தை பெற்று தந்தருளும். ஆமென். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். அன்னை மரியே, உமது இரக்கமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல் உத்திரிய மாதா சபையில் உறுப்பினராக சேருதல். ஏற்கனவே உறுப்பினராக இருந்தால் சபையின் ஒழுங்குகளை சரிவர கடைபிடிக்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. புனித கிரகோரி திருத்தந்தையாக திருச்சபையை ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் ரோம் நகரெங்கும் கொடிய கொள்ளை நோய் ஒன்று பரவியது. மக்களுக்கு தும்மல் வந்து தும்முகின்ற வேளையிலும் கொட்டாவி விடுகின்ற நேரத்திலும் உடனே அவர்கள் மரணத்தை சந்தித்தனர். இவ்வாறு மரணமடைந்தோரில் அநேகர் ஒப்புரவோ நற்கருணையோ இறுதி அருட்சாதனமோ
பெறாதவர்களாக சடுதி மரணத்தை எவ்வித முன் தயாரிப்பின்றி சந்தித்தனர். இதனை கேள்விப்பட்ட திருத்தந்தை கொள்ளை நோய் காலத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபங்களை இயற்றியும் மற்ற பொதுவான ஜெபங்களையும் மக்களை இடையராது ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மக்களும் திருத்தந்தையின் சொற்படியே ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் கொள்ளை நோய் நீங்கிவிடவில்லை. மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்து கலங்கியவர்களாக அன்னை மரியாவின் அடைக்கலத்தை நாடி ஓடினர். ரோமில் இருந்த மேரி மேஜர் என்னும் மரியன்னையின் பேராலயத்தில் வைக்கப்பட்டிருந்த நற்செய்தியாளர் புனித லூக்காவினால் வரையப்பட்ட அன்னை மரியாவின் படத்தை இருவராக உறுதியான விசுவாசத்துடனும் ஜெபித்து கொண்டு பவனியாக வீதிகளில் எடுத்து சென்று ஆலயத்தை அடைய வேண்டும் என திருத்தந்தை மக்களை கேட்டுக்கொண்டார். அவ்வாறே குருக்கள் அந்த படத்தை ஏந்தி மக்களுடன் சேர்ந்து ஜெபித்தவாறே பவனியாக வந்தனர். அவர்கள் படத்துடன் பவனி சென்ற வீதிகளில் உடனே கொள்ளை நோய் மாயமாக மறைந்துவிட்டது. மக்கள் உடனடியாக நலம் பெற்றனர். அச்சமயத்தில் ஆலயத்தில் ஆதிரியன் கோபுரத்தின் மீது ஒரு வானதூதர் தோன்றினார். அவர் தன் கைகளில் பற்றி இருந்த இரத்தம் தோய்ந்த வாளை உறையில் வைப்பதை அப்பகுதி மக்கள் அனைவரும் கண்டனர். அதே நேரத்தில் பல வானதூதர்கள் தோன்றி இப்போது திருச்சபையில் பயன்படுத்தப்படுகின்ற ரெஜினா சேலி, அதாவது விண்ணகத்துக்கு அரசியே என்ற ஜபத்தை பாடலாக பாடினர். மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வானதூதருடன் இணைந்து ஜெபித்தும் பாடியும் கொண்டாடினர். அன்றே ரோம் நகரை அச்சுறுத்திய கொள்ளை நோய் நீங்கி போயிற்று. திருத்தந்தையும் வானதூதர்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அதன் கடைசியில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற சொற்றொடரை இணைத்து கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் எனவும் கட்டளையிட்டார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு வரும் நோய் நொடிகளின் போது மந்திரவாதிகள் ஜோதிடர்களின் உதவியை தேடி ஓடாமல் அன்னை மரியாவின் பரிந்துரையை கேட்டு நமக்கு வேண்டிய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவையே தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும். விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே.